இப்ப ஒடுக்குமுறைக்கு எவன் ஆளாகி இருக்கிறானோ, அந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாவனிலிருந்து ஒரு தலைவன் உருவாகி, அந்த ஒடுக்குமுறை எதிர்க்கிற பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த தலைவன் பின்னாடி வந்து மக்கள் திரளுவாங்க. எந்த மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் திரளுவாங்க. அப்படி தலித்துகள்லாம் உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் பின்னால் திரண்டிருக்கிறாங்க. அப்ப அதை பிளவுபடுத்தணும். அதை சாதி ரீதியாக வந்து திக்காலுக்கு ஒன்றாக சிதைக்கணும். சிதைப்பதன் மூலமாக அந்த ஓர்மையை வந்து அவர்கள் வந்து உருவாகாம பார்த்துக்கணும் அப்படின்னு ஆதிக்க சக்திகள் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்றவங்க முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிக்கு சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல வந்து ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ஐடியாலஜியிலேயே பயணிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் பயணிச்சாரு. எங்க தலைவர் இவரை போலவே வந்து மிக மோசமாக மேடைகளை நல்லா பார்த்துங்க. அப்படி வந்து அந்த ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் வந்து வளர்த்தெடுக்கப்படுகிற அல்லது வளர்த்தெடுக்க முயலுகிற நபர்கள்லாம் என்ன பண்றாங்க பாருங்க. எங்க தலைவரை எந்த விதமான ஒரு கருத்தியல் சார்ந்து தாக்குறானா, கொள்கை சார்ந்து தாக்குறானா, கோட்பாடு சார்ந்து தாக்குறானா, ஆனா பர்சனல் அட்டாக் பண்றான், அவதூறுகளை பரப்புறான், சேத்தவாரி அரைக்கிறான். இப்போ வந்து எங்க தலைவர் வந்து ஒருத்தன் பேசினான் சார். அந்த மாதிரி தான் எதை திருவாரூர்ல வந்து அவன் வந்து திருப்பி வந்து பிஜேபியில் கேண்டிடேட்டா இருந்தான். அப்புறம் வந்து பிஜேபியிலேருந்து அதிமுகவுக்கு போனான். இன்னைக்கு அதிமுக காணா போயிட்டான்.